குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேப் டவுனில் தான் முடியும்னு நேற்றே நான் சொல்லியிருந்தேன். நமக்கு மைல்டாக ஒரு கேப் டவுன் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். நமக்கு ஒரு 36 பாயிண்ட் 26 பாயிண்ட் கேப் டவுன் தான் கிடச்சிது நம்ம நினச்ச மாதிரியே. அதுக்கப்புறம் மார்க்கெட் சிவியராக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு 2-3 காரணம்லாம் சொல்கிறாங்க. எது உண்மை என்னெல்லாம் தெரில. ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கங்கே குண்டு போட்ட மாதிரி நியூஸ் வருது. அது ஒரு நியூஸாக இருக்கலாம். நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். எஃப்ஐஎஸ் நேற்று ஹெவியாக செல்லிங் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் செல்லிங் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே, இந்த வீக்கோட எண்டு டே. நமக்கு சாதாரணமாக வெள்ளிக்கிழமைனாவே மார்க்கெட்டு கதற இறக்குவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தான் நமக்கு அதிகப்படியாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே காலையில் அந்த அளவுக்கு எதுவுமே பாசிட்டிவாக இல்லை. எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு நம்ம ரூபாவோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் நம்ம ரூபாவின் மதிப்பு இன்றைக்கி ரொம்ப கேவலமாக 91 ரூபாய்க்கு, அதாவது நேற்று 90 இருந்தது. இன்றைக்கி 91 ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரொம்ப படுகேவலமாக போயிட்டு இருக்குது நம்ம ரூபாயோட மதிப்பு. இது எல்லா காரணங்களும் சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை காட்டிடுச்சு. இந்த 3 மணிக்கு இறங்கினா பாருங்கள், 188 பாயிண்ட் இறங்கினாங்க. கடைசியில் 300லேருந்து 310 இருந்திருக்கான். அப்படியே இறங்குறான். எது வரையும் இறங்கியிருக்கான் பாருங்களேன், 25,140 வரையும் இறங்கியிருக்கான். நான் சொன்னேன் இந்த கேப்பாக ஃபில் பண்ண கண்டிப்பாக வருவான் ஒரு நாள்னு. ஆனால் இன்னமும் ஃபில் பண்ணல. இன்னமும் ஒரு 30 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது பாருங்க இந்த கேப்பு. ஆனால் சென்செக்ஸ் ஃபில் பண்ணிட்டான். இவன் இன்றைக்கி ஃபில் பண்ணுவான்னு எனக்கு மைண்டில் ஒரு ஆழமாக தோணிக்கிட்டே இருந்தது. மணி 3 ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே ஒரு 208 பாயிண்ட் இருக்கு, இவன் எங்கே வரப்போகிறான்னு நினச்சா வந்துடுவானா சடார்னு 140 வரையும் வந்துட்டாங்க அந்த 3:15. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஏறி போயிருக்கு. இன்னும் ஒரு 30 பாயிண்ட்டு இதை தொட்டுட்டானா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்படின்ன மாதிரி நினச்சா இன்னமும் விட்டுட்டு தான் போயிருக்கான். பத்தாவதுக்கு இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை. அவன் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே ஏதாவது ஒரு குண்டை போட்டான் மார்க்கெட்டு திங்கக்கிழமை நான் நினச்ச மாதிரி இந்த லெவலுக்கு வரும். 24,600 வரையும் வர்றதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். அமெரிக்கா ஈரான் மேலே குண்டை போட்டானா மார்க்கெட் கவுந்துரும் அன்றைக்கி. ஸோ மார்க்கெட்டுக்கு இறங்கிறதுக்கான ரீசன் இது தான். பாருங்கள், எல்லா இண்டெக்ஸுமே கதற இறங்கியிருக்கு. நிஃப்டி 50 318 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 658 பாயிண்ட்டு, சென்செக்ஸு ஒரு ஸ்டேஜில் சென்செக்ஸ் 1200 பாயிண்ட்டெல்லாம் பார்த்தேன். கடைசி நேரத்தில் என்ன ஆச்சோ தெரில, கொஞ்சம் 961 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 918 பாயிண்ட்டு, ஃபின் நிஃப்டி 440 பாயிண்ட்டு, மிட் கேப் நிஃப்டி 162 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 698 பாயிண்ட்டு. ஸோ இந்தியா விக்ஸு மறுபடியும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் அந்த திகிலான வெலாட்டிலிட்டி இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி பாருங்கள், ஒன் சைடு மார்க்கெட் இன்றைக்கி ஒன் சைடு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நம்ம இல்லை, ப்ராஃபிட்டே வேணாங்க அப்படின்னு நம்ம யாராவது நினச்சிருந்தா கூட ஒரு புட் சைடில் இருந்தால் அதுவே ப்ராஃபிட் இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஒரு இடம்தாங்க ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் 1.25. ஏன்னா இது நான் இந்த கேண்டில் போகும்போதே சொன்னேன், இது புல்லிஷ் ட்ராப்பு. கண்டிப்பாக 25,600 இது எவ்வளோ போயிருக்கு, 25,400 350 இதெல்லாம் 25,300 அப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. அதை உடைக்கிறதுக்கே கஷ்டம். ஆனால் அவன் அதை மீறி உடைச்சி இதை போனான். அதுக்கப்புறம் தான் இங்கே சொன்னேன், இது கண்டிப்பாக அங்கேருந்து கீழே தான் விழுந்துட்டான். நாங்கள் இங்கெல்லாம் ஒரு கால் எடுத்தோம், புட் சைடில் ப்ராஃபிட் தான். இன்றைக்கி நிஃப்டி 50ல் 6 கால் எடுத்தோம். இன்றைக்கி தாங்க வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்த
நாங்கள் எடுத்த எல்லா 6 காலுமே 6மே ப்ராஃபிட்டுங்க. உலக அதிசயம் இன்றைக்கி. எப்படியும் 2-3வது ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இன்றைக்கி மட்டும் எந்த காலுமே ஃபெயிலியர் ஆகலை. ஸோ இன்றைக்கி எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நான் மட்டுமே இன்றைக்கி 5000 கிட்ட ப்ராஃபிட்டில் வந்தேன். அதில் ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு போனால் கூட இன்றைக்கி 4500 ப்ராஃபிட். நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி. ஏன்னா நான் அந்த 2000 2500க்குள்ளே தான் இருப்பேன். கடைசியில் இந்த கேண்டில் எடுத்தேன். இந்த கேண்டில் ஏன்னா அது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அவன் 25,350 அவனால் கண்டிப்பாக உடைக்க முடியாதுன்னு நினச்ச மாதிரியே தொட்டுட்டு அப்படியே இறங்கினான். அதில் 3 லாட் போட்டிருந்தேன். சலன்னு குவிஞ்சு போச்சு இன்றைக்கி ப்ராஃபிட். அவ்வளோதான், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதை கட் பண்ணி தான் நான் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன். அவன் கட் பண்ணவே இல்லை. அந்த 500 பாருங்கள், கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி 25,354. அது எப்படியும் இறங்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இதில் வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் போட்டிருந்தேன். அவன் அது புல் ட்ராப்பு, அதை நம்பாதீங்க, கண்டிப்பாக அவன் மேலே போயிட்டு கீழே தான் விழுவான் அப்படின்னு விழுந்துட்டான். நான் விழுன்னு நினச்சது வேறு மாதிரி நினச்சேன். அவன் விழுந்தது தொபகுடின்னு கீழே விழுந்துட்டான். நான் விழுந்தது இந்த மாதிரி விழுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் விழுந்தான் பாருங்கள், 158 பாயிண்ட்டுங்க 15 மினிட்ஸில். கதற இன்றைக்கி மார்க்கெட்டு ஆப்ஷன் பையிங் சைடில் இருந்தவங்களே இன்றைக்கி அடிச்சிட்ருக்கோம். பேயடி பிசாசடின்னுவாங்களே, அதுதான் இன்றைக்கி. எஃப்ஐஸ் தாங்க முழுக்க காரணம். பத்தாவதுக்கு எந்த ஒரு செக்டரும் இன்றைக்கி கை கொடுக்கவே இல்லை. எல்லாமே கதற அடிச்சிட்டானுங்க. ஏன்னா வீக்லி எண்டு, லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே ஃப்ரைடே அப்படின்றதுனால. ஏன்னா அவன் கம்மிங் மண்டே மறுபடியும் நான் நினச்ச மாதிரி ஈரான் அமெரிக்கா சண்டை வந்துடுச்சுன்னா அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக இறங்கும். அப்போ இன்னும் அதிகப்படியான ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதனால் லாஸ்ட் நாள் இன்றைக்கே பண்ணிடலான்னு பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் இந்த கேப்பை நோக்கி வரும்னு சொன்னேன், வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை உடச்சிட்டான்னா அதோட 24,900 தான் அடுத்து. இது ஃப்ரீ ஃபால். ஏன்னா 23,000 அசால்ட்டாக உடச்சிரும். ஏன்னா மார்க்கெட் வர வேகத்தை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா எப்போ என்ன ஆகுனே தெரில. பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குது வேர்ல்டில். எவனுக்கு எவன் சண்டை போடுவானே தெரில. ஒரு பக்கம் வடகொரியா அமெரிக்காவுக்கு சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான், வாடா அப்படின்ட்டு. அதை கூட நான் நியூஸில் பார்த்தேன். நீர்மூழ்கி கப்பல் ஏதோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கிட்டே டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸஸ் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு உண்மைன்னெலாம் நமக்கு தெரியல. ஸோ டோட்டலாக ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. போர் பதற்றம். அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி வச்சு செஞ்சாச்சு. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 போஸ்ட் மார்க்கெட்டில் என்ன பண்ணோன்னா 6 கால் கொடுத்தோம். 6 காலுமே ஃபஸ்ட் கிளாஸான ப்ராஃபிட்டு. நான் 5000 வருதுன்னா பார்த்துங்களேன், அப்போ எந்த காலம் அங்கே ஃபெயிலியர் ஆகலைன்னு அர்த்தம். இன்றைக்கி நிஃப்டி 50 இதுதான் நடந்தது. இந்த கால் தான் எனக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. 2 மணி கேண்டில். சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி 2 கால் கொடுத்தேன். 2 காலுமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா இந்த கால் கொடுத்தேன் 9:30க்கு கொடுக்கும்போது இந்த ரெசிஸ்டண்ட், இந்த சப்போர்ட் என்னவாக மாறும், ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இங்கேயே கொடுத்ததில் நல்ல ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ அவங்களும் இன்றைக்கி ஒரு 3,800 கிட்ட ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பாங்க சென்செக்ஸ்லேயும். ஏன்னா 2 கால், இந்த ஒரு கால் கொடுத்தேன் கீழே தான் வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த காலை கொடுத்தேன். நிஃப்டி 50 எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்தேன் 2 மணி கேண்டில். ஏன்னா அது இறங்கிடும் அப்படின்றதுல கன்ஃபார்மாக இருந்தேன் நான். ஏன்னா நான் அந்த நேரத்தில் ஓஏ சார்ட்டை ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வால்யூமும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக புட் சைட்லேயே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதே கண்டி, இவன் ஏறிக்கிட்டு இருக்கான் கால் சைடில். அப்போ அது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு, அது ட்ராப்பாக தான் வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சென்செக்ஸில் 2 கால், 2மே நல்ல சக்ஸஸான கால் தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி ப்ராஃபிட் தான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் முடிட்டோம். அதுக்குள்ளே 2 நாளில் எந்த நாடுகளுக்கெல்லாம் சண்டை வருதுன்னு பார்த்துட்டு நம்ம மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு போடலாம். இதுதான் இன்றைய வெள்ளிக்கிழமையோட வாரத்தின் கடைசி நாளான ட்ரேடிங்கோட எண்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் இல்லை, சாட்டர்டே சண்டே லீவு. நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சில பேர் சில ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் கேட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. கண்டிப்பாக சண்டேயில் நான் அந்த ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ரொம்ப ஒரு 17 ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, எல்லாமே இறங்கியிருக்குன்னு. எல்லாமே இறங்கி தான் இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டே டோட்டலாகவே அதோட அமைப்பே மாறி போச்சு. புல்லிஷில் இருந்தது பீரேஷில் இருந்தது, புல்லிஷில் இருந்தது பீரேஷில் இருந்து இப்போ சரியான பீரேஷ்கே வந்துடுச்சு. ஒன் டேயில் பாருங்கள் மார்க்கெட்டு, அதோட ஆர்எஸ்ஐ என்னவாக இருக்குது ஒன் டேயில் 37 கிட்ட இருக்குது. ஸோ பீரேஷ்குள்ளே தான் புழுந்துடு மார்க்கெட் உள்ளே வந்துடுச்சு. ஸோ இனி மார்க்கெட் கண்டிப்பாக நான் அந்த 24,800 டச் பண்ணிட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். பார்ப்போம், எதையுமே நம்ம இது பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் கேப்புங்களை பாருங்களேன், ஒன் டே கேண்டில் இங்கே எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள். இது சென்செக்ஸா, இங்கே இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இவன் இன்றைக்கி இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட்டோட அப்போ அந்த கேப்பை இன்றைக்கி இவன் ஃபில் பண்ணிட்டான். ஆனால் நிஃப்டி 50ல் அவன் பாருங்கள் இன்னும் பண்ணலை. அதுதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆச்சு ஒன் டேயில். அதுக்கப்புறம் சென்செக்ஸில் இவனும் பாருங்கள் இங்கெல்லாம் கேப் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் கேப் இருந்தால் எங்கே இருக்குது பாருங்கள், 22,925 வரையும் கேப்பு. இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் என்ன பண்ணோம், அப்போ இண்டெக்ஸு ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும். அப்போது என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம நிஃப்டியை அகைன் 22,900 பார்ப்போன்றது தான் அதுக்கான அர்த்தம். அது எப்போ பார்ப்போம்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் பார்ப்போம், அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்களேன், இங்கே கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு போனாவே அது தலைவலி தான். ஏன்னா இந்த கேப் எப்போ வந்திருக்கு பாருங்கள், 2025 போன வருஷம் தான் வந்திருக்கு, ஏப்ரல் மாதம். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க கீழே மார்க்கெட். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன தேவை, மார்க்கெட் கொஞ்சம் வெலாட்டிலிட்டியாக இருக்கணும். டெய்லியும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு 1000 500 சம்பாதிக்கிறதுக்கு வழி கொடுக்கணும். கொடுத்ததுன்னா நல்லாயிருக்கும். நீ கேப்பை ஃபில் பண்ணு, இல்லை மேலே பறந்துக்கிட்டே அது நமக்கு என்ன அதை பற்றி. நாங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரு, அவ்வளோதான் மார்க்கெட்டில் நம்ம கேட்குறது ஆப்ஷன் பையர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.